ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது கிராமம் தான் எங்கள் அக்கா வீடு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. கொல்லை பக்கம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலை, வீடு கட்டிட்டாங்க. ஆனால் பேக் சைடு கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. இருந்தாலும் அங்கே அடுப்படி வச்சு மண் அடுப்பு தான். அப்படியே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இருக்கிற பக்கம் டவுன் தான். உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். யாருமே பேச்சு வார்த்தைக்கு கூட ஆளுங்கள்லாம் அதிகம் கிடையாது. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. எனக்கு நல்லா நிறைய பேர் இருக்கணும், கிராமத்தில் நிறைய பேர் அக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வாடகை வீட்டில் வெளியில் டவுனில் இருந்துகிட்ருக்கோம். இனிமேல் தான் இடம் வாங்கியிருக்கோம். அங்கே கட்டணும். அங்கே கட்டணுனாலே அங்கே தனியாக தான் இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல அக்கம் பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கேயுமே தனி தான். கொஞ்சம் தூரமாக தான் எங்கள் ஊர்லாம் இருக்கும். அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க ஊர். பாப்பா மட்டும்தான் அழைச்சிட்டு வந்தேன். பையனை அழைச்சிட்டு வரல. பாப்பா ரெடி ஆகிட்டு ஊருக்கு போக ரெடி ஆனோம். சரி, அப்படியே பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொல்லை பக்கம் அந்த மாதிரி சமைக்கிறது. இந்த பக்கம் இது இருக்குது அடுப்படி. அதோட பக்கத்தில் பின் சைடு போனோம்னா அது பைப்பு இருக்குது. பைப்பு, அதுக்கப்புறம் இது ஹாலு, அந்தாண்ட ஒரு ரூமு, வெளியில் ஒரு கொஞ்சமாக திண்ணை. அவ்வளோதான். திண்ணன்னு தான் எங்கள் ஊர்லலாம் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. அது ஒரு குட்டி ஹால்னு சொல்லலாம். அந்த மாதிரி வெளியில் பார்த்தா கொஞ்சம் சிமெண்ட் ரோடு, அதுக்கு அந்தாண்ட அக்கம் பக்கம்லாம் வீடு இருக்கும். இதுதான் வீடு. பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அடுப்பு போட்டு, அது எப்படின்னா இப்போ கேஸு தீர்ந்து போயிடுச்சுன்னா அவங்க டக்குன்னு விறகடுப்பில் சமைச்சிரும். அம்மா வீட்லேயும் அப்படி தான். எங்கள் வீட்டில் அங்கே விறகடுப்பு யூஸ் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேஸு சிலிண்டர் இல்லைன்னா இண்டக்ஷன் அது கூட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் என் வீட்டில். அம்மா வீட்லேயும் அப்படி தான் கொலையில் அடுப்பில் சாதம் சமைப்போம். அது அப்போ நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போதே அதே பழக்கம் தான் எங்களுக்கு. இப்போ நான் வீடே கட்டினா கூட அங்கே போயிட்டு கண்டிப்பாக மண்ணடுப்பு யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா உங்களுக்கு நிறையா சிலிண்டர் மிச்சம் தானே. உங்களுக்கு 2 சிலிண்டர் எடுத்தாலே பற்ற மாட்டாங்குது. நம்ம மண்ணடுப்பு கண்டிப்பாக போடலான்ட்டு இருக்கேன். அம்மா சூப்பராகவே மண்ணடுப்பு சூப்பராக போடுவாங்க. 2 பானை, பொங்கல் பானை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அழகாக போடுவாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டு பழக்கம் கிடையாது. அங்கே வீடு போட்டதும் அம்மாவை அது மாதிரி சாய்ப்பு இறக்கி இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக அடுப்பு போட்டு கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கிச்சனு. அன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, காலிஃப்ளவர் கூட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது உங்களுக்கு. காலிஃப்ளவர் கூட்டு, அதோட சாம்பார் வச்சுருந்துச்சு. நான் ஊருக்கு கிளம்புட்டும் சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க. மதிய சாப்பாடு 10 மணிக்கெலாம் செஞ்சு முடிச்சாச்சு. காலையிலேயே லெமன் சாதம் பாப்பாவுக்கு செஞ்சாங்களா, அக்கா பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சாங்க. அது கொஞ்சமாக நான் சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு இட்லி ஊட்டி விட்டேன். மதிய சாப்பாடு இது காலிஃப்ளவரு சாம்பார் தான் இன்றைக்கி. பாருங்கள், அக்கா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.